வணக்கம் தமிழ் சொந்தங்களே. கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி நிறைய பேர் யார் சரி யார் தவறுன்னு நிறைய பேசிட்டாங்க. நான் அதை பற்றி பேச போகிறல. ஜஸ்ட் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். விஜய் ரசிகனா அவங்க விஜய்க்கு தான் ஆட்சி இது அரசு ஆச்சுன்னா நாங்கள் தமிழ்நாட்டை எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை என் மனசில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு தொண்டன் விஜய்க்காக எரிக்கிறதுக்கு தயாராகிறான்னா அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது ஏற்படுத்தினா அதை தடுக்கிற சக்தி அவன்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் அ தொண்டனா, ஆஸ் அ அடிப்படை உறுப்பினராக, ஒரு ரசிகனா விஜய்க்காக நம்ம என்ன பண்ணலாம்? விஜய் அவரோட லக்ஸூரியஸ் லைஃப் விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும்னு வந்திருக்காருன்னா உங்களை மாதிரி நிறைய தொண்டர்கள், அவருக்கு ரசிகர்கள் அவருக்காக என்ன பண்ணலாம்? வெறும் கூட்டமாக போனால் மட்டும் காணாது. நம்ம அடிப்படையாக ஒரு 5 விஷயம் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம்னா இப்படிப்பட்ட விஷயத்த திருப்பி நடக்க விடாமல் நம்ம தடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ஐ வில் பி அ வாலண்டியர். நான் ஒரு வாலண்டியர் ஆவேன். கண்டிப்பாக எங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குதோ என்னால் முடிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு நான் போய் வாலண்டியரிங் பண்ணுவேன். நான் போலீஸ் மேலேயும் அங்கே லோக்கல் பீப்புள் மேலே மட்டும் நான் டிபெண்டாக இருக்க மாட்டேன். நான் வாலண்டியர் பண்ணுவேன். நான் ஒரு செட் ஆஃப் குரூப் பண்ணுவேன். நாங்கள் ரெடி பண்ணுவோம். நாங்கள் பிளான் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் பொறுப்பேற்றுக்குவோம். எது ஒரு தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நான் வாலண்டியரிங் பண்ணுவேன். செகண்ட், ஐ வில் கிவ் சான்ஸ் டு அதர் பீப்புள். வர்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன். அவங்கள உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பேன். அவங்கள விஜயை பார்க்கறதுக்காண்டி நான் உரிமை கொடுப்பேன். ஏன்னா நான் விஜய்க்காக நான் எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா விஜயை பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். மூணாவது, பெண்களும் பிள்ளைகளுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன். அவங்களுக்கு எந்த விதம் தொந்தரவு இல்லாமல் அவங்கள நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அவங்கள ஏதோ ஒரு அப்யூஸ் இல்லாமல், அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அவங்கள எப்படி நம்ம காப்பாற்றி அவங்க நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேரணும். இந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். நாலாவது, என்விரான்மெண்டல் கிளீன்லினஸ். எந்த ஒரு அங்கங்கே குப்பை போட மாட்டேன். வண்டி எடுத்துகிட்டு ராஷ் ட்ரைவ் பண்ணி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ண மாட்டேன். இது நம்ம பண்ணுறோம்ல, இதெல்லாம் விஜய்க்கு தான் பேச்சாரும். விஜய்க்கு வர்ற காலத்தில் அவர் பேர் கெட்டு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது என்னதுன்னா, எந்த இடத்துல நான் ப்ரோக்ராம் பண்ணுறேனோ அந்த இடத்த ஒரு கொலைப்படி இல்லாமல் அங்கே மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நான் நடந்துக்குவேன். இந்த 5 விஷயம் ஒரு அடிப்படை உரிமையாளராக இல்லைன்னா உறுப்பினராக ஒரு மெம்பராக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட அசம்பாவிதத்தை தடுக்கலாம். தடுக்கிற மட்டும் இல்லை, விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு புகழ் வாங்கி தரலாம். If you are not a part of a solution, then definitely you will be a part of problem. Thank you.